எல்எஸ்ஜிக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச், எல்எஸ்ஜிக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச். எல்எஸ்ஜி ஏற்கனவே ரொம்ப தடுமாட்டம் நல்லா வந்தாங்க. இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் அவங்களோட பவுலரே இல்லாம பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சாங்க. அவங்களோட பேட்டிங் ஆர்டர் செம்மையா இருக்குங்க. பவுலிங் ஒண்ணுமே இல்லைங்க. பேட்டிங் ஆர்டரை வச்சு என்னங்க பண்ண முடியும்? பேட்டிங் தான் பண்ண முடியும். பவுலிங் நல்லா போட்டா மட்டும்தான், விக்கெட் எடுத்தா மட்டும்தான் ஐபிஎல்ல ஜெயிக்க முடியும். ஐபிஎல்ல இருக்க ஒவ்வொரு மேட்சும், இனிமே நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு மேட்சும் ஒரு ஃபைனலுக்கு ஈக்குவல் தான். அந்த அளவுக்கு பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. எல்எஸ்ஜி என்ன பண்ண போறாங்க? எல்எஸ்ஜி ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. பஞ்சாபுக்கு தர்மடி கொடுப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சாபை தர்மடி அடிப்பாங்க. கண்டிப்பா எல்எஸ்ஜி தான் வின் பண்ணும். பஞ்சாபுக்கும் எல்எஸ்ஜிக்கும் நடக்கிற மேட்ச்ல எல்எஸ்ஜி வின் பண்ண போகுது. எல்எஸ்ஜியோடைய முழு பலம் என்னங்கிறத நீங்க இந்த மேட்ச்ல பார்க்க தான் போறீங்க. இன்னைக்கு டே எல்எஸ்ஜியான டேவா மாறப்போகுது. பஞ்சாப் என்ன பண்ணாலும் சரி அதுக்கு பதிலடி எல்எஸ்ஜியால கொடுக்க முடியும். என்ன ஒண்ணு, டீமா விளையாட மாட்டேங்கிறாங்க. இது டீம் ஒர்க். இது ஒரு ஐபிஎல் மேட்ச். ஐபிஎல் டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்ல இருக்க 15 பேர் 25 பேர் சேர்ந்து டீமா ஒரு விஷயத்தை யோசிக்கணும், டீமா ஒரு விஷயத்த பண்ணணும். கோச்சில இருந்து பவுலிங் கோச், பேட்டிங் கோச் எல்லாமே இந்த இடத்துல எல்எஸ்ஜி ஓனர்ல இருந்து எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் அவங்க சரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்கு. ஒன் வீக் டைம் எடுத்துட்டு வராங்க. கண்டிப்பா அவங்களால ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். அந்த மாற்றம் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா மாத்த போகுது. அப்படி பாசிட்டிவான எனர்ஜியா மாறிச்சுன்னா பஞ்சாபோட பிளே ஆஃப் வேல்யூ குறைய போகுது. எல்எஸ்ஜியோட வேல்யூ அதிகமாக போகுது. ஒவ்வொரு மேட்சும் டிஃபிகல்ட் தான். அந்த ஒவ்வொரு மேட்சும் டிஃபிகல்ட்டுக்கு எப்படிலாம் என்னதான் பண்றாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்எஸ்ஜி வின் பண்ண போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.